நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதே ஸ்பாட்டு தான், சரிங்களா? நம்ம பீச் வேலைக்கு வந்திருந்தோம். அன்றைக்கி இன்னொரு கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. சிப்பி எடுக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து கடல் சிப்பி அதிகமாக சாப்பிட்ருக்கோம், நல்ல தண்ணி சிப்பி சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி சிப்பி எடுத்து ஏதாவது சமைக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் சிப்பி எடுக்க ரெடி ஆகிட்டாங்க. சிப்பி இன்றைக்கி வீட்டில் இங்கே எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ஒரே வீடியோஸில் வரும். இந்த வீடியோஸையும் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்பி நாங்கள் எடுக்க போகிறோம். ஓகே, டன். அண்ணா அட்டியை பற்றி இல்லை, சாம சிப்பி எடுக்க உள்ள இறங்கிட்டாங்க. அவருங்க ஏதோ பெரிய மீன் அடிச்சுக்கிற மாதிரி கிடக்காங்க. அண்ணா வெளியே வந்துட்டாங்க. அடியா பெருசாக எடுத்துடலாம். அடுத்த ரவுண்ட் உள்ள போயிட்டாங்க. ஸ்பாட் பாருங்க எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன சிப்பியா தான், சின்ன சின்ன குட்டி குட்டி சிப்பியா எடுத்துருக்காங்க. சிப்பி எடுத்துட்டு இருக்கா பாருங்க, கால் முள்ள தெரியுது. இருக்கா பாருங்க, அடிச்சு கிடக்காரு பாருங்க. கால் மட்டும் தான் தெரியும், தலையில உள்ள நிற்பாரு. அதுங்களா வந்துட்டாரு. வா, நிறைய போயிட்டு வராரு பாருங்க. செம அட்டியை பார்த்தீங்கள? வா, இந்த பாருங்க, இதான் அந்த கரிச்சிப்பி. அண்ணன் எப்படி பிறக்கிடுவாங்க நம்பிக்கை வந்துட்டு. அடியா அந்த பக்கம் கொஞ்சம் தாவு அதிகமாக இருக்கான். சிப்பி ஆனால் கன்ஃபார்மாக பிறக்கிடலாம் அப்படிங்காங்க. பாருங்க, தாவில் போய் தான் எடுக்காங்க. அண்ணன் சங்கு குளிக்கிற மாதிரி உள்ளே போய் போய் வராங்க. சங்கு குளிக்கிறது தான் போல இதுவும். மூச்சை அடக்கிட்டு உள்ள போக முடியாது, மூச்சை விட்டுட்டு தான் உள்ள போகும். பதிலா உள்ள தான் கிடக்காக. ஒன்றும் நல்ல தம் கட்டுறாங்க. வருவாங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல பண்டிகை அந்த இடத்துல அந்த வந்தாங்க பத்திலா பாருங்க, தலைகளை உள்ள நிற்காரு. இப்போ கால் மட்டும் தான் வெளியே நிற்கி. அண்ணா எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. கையில் எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சு திருப்பி உள்ளே போகிறாங்க பாருங்க. சாயந்தரம் டைம் ஆகிட்டோன்னா அவ்வளோ பேரும் குளிக்க வந்துட்டாங்க. அங்கே பாருங்க, அதான் படித்துற நல்லா குளிச்சுட்டு கிடப்பாங்க. அதில் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்க. வெளியே வந்துருக்காரு பார்த்தீங்களா? இது முதல் ரவுண்டு எடுத்தது, இது இப்போ எடுத்துகிட்டு வந்தது. இதை சேர்த்துட்டாங்க பாருங்க. பார்த்தீங்களா? பரவாயில்ல சேர்த்துருக்காங்க. நான் அடுத்து இன்னும் கொஞ்சோடு சேர்ந்துச்சு அப்படின்னா செமையாக இருக்கும், அழகாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து கடல் சிப்பியை வந்து சமைச்சு போட்டிருக்கோம். அதாவது ஆக்கை அப்படிங்கிறத வந்து நம்ம சமைச்சிருக்கோம். நல்ல தண்ணியில் உள்ள சிப்பியில் வந்து நம்ம சமைச்சு போடலை. சிம்பிளாக எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் செஞ்சு காட்டுறோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆதரவு தருவீங்க, நம்மளை கொஞ்சம் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுவீங்க. அவன் எல்லா வகையான தூண்டியும் போடுறான், கரைகளில் இருந்து எப்படிலாம் மீன் பிடிக்கிறான் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்கான்பா அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நம்பி தான் போட்டுக்கிடுறேன். அவர் எவ்வளோ நேரம் உள்ள மூஞ்சி அடிச்சு தான் கிடக்காரு. எடுத்துட்டாங்க. எவ்வளோ நேரம் அண்ணன் எப்படி முங்கி எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க, சரிங்களா? நம்ம இப்போ அண்ணன் வெளியே வருவாங்க. வெளியே வந்த உடனே இருக்கிற சிப்பி எல்லாத்தையும் காட்டிட்டு நானும் உள்ளே போய் எடுக்க போகிறேன். நம்ம உள்ளே போய் எடுக்கும்போது வந்து காட்டுறதுக்கு ஆள் கிடையாது. இதில் வேறு தண்ணி வேறு இதில் அடிச்சுட்டு கிடக்கு. செல்லை எப்படி வச்சுட்டு போகணும்னு தெரியல. அண்ணன் அந்த அங்கே போய் நிற்காக வருங்க. வந்துட்டாங்க வெளியே, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் கொஞ்சம் முங்கி வெளியே வந்துட்டு இருந்தாங்க பாருங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க, சேர்த்திட்டாங்க. பார்த்தீங்களா? சிப்பி எவ்வளோ சிப்பி வந்துட்டு வருதுங்களா? சிப்பி நம்மளும் உள்ளே இறங்கி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நான் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கடைசி காட்டுறேன். காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போனோடனே சமைக்கிறத பார்த்துருவோம், சரிங்களா? பாருங்க எப்படி போகிறான் பாருங்க, எப்படி வரான் பாருங்க. பார்த்தீங்களா?
தலைவர் வலையில் மாட்டிக்கிட்டாரு, எங்கேயும் தப்பிக்க முடியாது. பாருங்க, நம்ம சிப்பி பிறக்கிட்டு இருந்தோம், நம்ம செல்லை வேறு வெளியே வச்சுருந்தோமா. ஒரு அண்ணன் வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்க, என்னடா செல்லுக்கிட்ட நிற்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா பாம்பு மாட்டிருக்குனே அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்க பாம்பு தான். இந்த வரம் பாரு விட்டு ஓடியா விட்டான் ஒரு ஏதோ வரும். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சுப்பி எடுத்தோம். அண்ணன் முங்கி எடுக்கிறத நாங்கள் காட்டியிருந்தேன், நான் முங்கிறத காட்ட முடியல, சாரி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வந்த பாருங்க. 2 பேரும் எடுத்த சுப்பி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஜிப்பி பறக்கிருக்கோன்னு 2 பேரும் சேர்ந்து. பரவாயில்லாமல் ஜிப்பி பறக்கிட்டோம். நம்ம ஒரு நேரம் கூட்டுக்கு போதும். பார்த்தீங்களா எவ்வளோ பிடிச்சிருக்கோன்ட்டு. பாருங்க சிப்பி சைஸே வரும். இந்த மாதிரி ஒரு இடங்களில் உண்டு அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து நம்ம பெருசாக எடுத்து சமைக்கிற மாதிரி போடுவோம், சரிங்களா? இதை நம்ம வீட்டில் போய் சமைச்சு காட்டிடுவோம். வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், இந்த கரை சார்ந்த வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மீதி நம்ம வீட்டில் போய் இதை அவிச்சு அப்படி பிரித்து எடுத்து நம்ம கூட்டு வைக்கிற மாதிரி, சிம்பிளாக வைக்கிற மாதிரி காட்டுறேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என் மாவை வந்து அந்த சிப்பி அலசிக்கிட்டு இருக்கா. போடு. நம்ம வந்து அலசி அந்த குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில் போட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு நல்லா விரிஞ்சிருவோம். ஒரு விசிலே விரிஞ்சிடும். சரிங்களா? உள்ளே இலக்கிட்டு இருக்கா. உள்ளே இது உள்ளே போட்டு மூடி ஒரு விசில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் சேர்த்தியில் உப்பு மட்டும் சேர்க்க போகிறோம். எதுக்குன்னா உப்பு லேசாக சதையில் பிடிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் உப்பு சேர்க்க போகிறேன். அவியும்போதே உப்பு பிடிச்சிட்டுனா நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதானம்மா? அள்ளி போட்டாக்கணும். அள்ளி போட்டுட்டு அவ்வளோத்தையும் பாருங்கள். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறா. சரி கொஞ்சம் போடு. உப்பு போட்டுட்டா கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போட்டிருப்போம். இந்த உப்பு போட்டுட்டோம், மஞ்சள் பொடி போட்டுட்டோம். இதை அப்படியே மூடிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு ஒரு விசில் அடித்த உடனே வாயை பிளந்துடும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ வாயை பிளந்துடும். க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கூட்டு வைக்க வேண்டியதான். அவிஞ்சிட்டு நல்லா எப்படி வாயை பிளந்துச்சு பாருங்கள். உள்ளே போடும்போது எல்லாம் மூடி இருந்துச்சு, சதை ஃபுல்லாக தான் இருக்குது பாருங்கள். இந்த சதை ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். நம்ம இது அவ்வளோத்தையும் அள்ளி இந்த இதில் போட்டுருவோம். உள்ளே பச்சை தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுட்டு இது கொதிக்க இருக்கும், க்ளீன் பண்ண முடியாது. இந்த பாருங்கள் எப்படி எடுக்கான்னு. நீ வீட்டுக்காரமாக தான் எடுக்கான். அதனால் அவிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு நிறைய வந்து உதிர்ந்துட்டு சொல்ல போனால். எடுமா 2 பேரும் க்ளீன் பண்ணுறாங்க. என் பொட்டப்பில் க்ளீன் பண்ணுது. இந்தமாதிரி சுப்பி சதை எடுத்து வந்தோம்னா அப்படி க்ளீன் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லது. மூலத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சங்கு சதை, சிப்பி சதை எல்லாமே இந்த மூலத்துக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் வதக்க போகணும். இது நம்ம குக்கரில் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒரு விசில் என்னமோ தான் அடிக்க விட்டேன். 2ஆவது விசில் அடிக்கும்போது டக்குன்னு நிப்பாட்டி விட்டுட்டு நம்ம அந்த அன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கூட ஒரு விசில் அடிச்சுருந்தோன்னீங்கன்னா சுப்பி எல்லாமே தனியாக விழுந்துருக்கும். இப்போ கொஞ்சம் சுப்பியில் 1-2 ஒட்டிக்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் கீழே விழுந்துருச்சு. இனிமேல் நம்ம சமைக்கிறத பார்த்துருவோம். நம்ம மொத்த சங்கு சதை இவ்வளோ தான் இருக்குது. அந்த சுப்பி சதை சொல்கிற சுப்பி சதை இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 1/4 கிலோ போல் தேரும். அவ்வளோதான் இருக்குது. நிறைய சுப்பி விட்டுருந்தோம். சுப்பியை பொறுத்த வரைக்கும் 3ல் 1 பங்கு தான் தேரும். இப்படி தண்ணி நல்லா ஊற்றி கொஞ்சம் பிணையணும். அழுத்தி பிணைஞ்சின்னா உள்ளே மண்ணுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து சிப்பி வந்து மண், பாசி இதுங்கெல்லாம் தான் திங்கும். அதனால் இப்படி கொஞ்சம் அழுத்தி பிணையும் போது உள்ளே உள்ளது எல்லாம் வந்துடும். மேக்ஸிமம் இப்படி பிணைஞ்சிட்டு எடுத்தாலே அந்த தண்ணி ஒரு மாதிரி கலர் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு 2 தண்ணி இதேமாதிரி அலசிட்டு நம்ம அந்த தண்ணிக்கு எடுத்து வச்சிட வேண்டியதான். நல்ல எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறோம். சட்டி நல்லா காஞ்சிட்டு தருதுங்களா. எண்ணெயை ஊற்றியாச்சு. கொஞ்சோல கடுகு,
கடுகு போட்டுட்டோம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து இவ்வளோ தான். இந்த மாதிரி கடுப்பில் போடுறோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவையான பொருள். வெங்காயம், இது வந்து என்ன பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு, அதான். ஒரு மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். தக்காளிகள் எதுவுமே இது கிடையாது. இது நல்லா வசங்கட்டும். இது வசங்கணுன்னு நம்ம பொடி சேர்த்துடலாம். பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி எடுக்க வேண்டியதான். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இந்த பொடி அவ்வளோத்தையுமே உள்ள சேர்த்துருவோம். பொடி அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுட்டோம். இன்னும் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு வசக்கு. இந்த பொடியில் ஒரு ஃப்ளேவர் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்னும் வந்து நம்ம எடுத்து வச்சு மீட்டு அப்படி உள்ள சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி எதுக்காக கொஞ்சம் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து பாசி வடை ஏதாவது இருந்தால் இதாயிரும், நல்லாயிருக்கும். பாசி வடை தெரியாது, அதுக்காக தான். இது நல்லா சுருளில் வதங்கணுன்னு காட்டுறேன். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பாட்டுக்கு இது தான். என் பிள்ளைலாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இல்லையா அடுத்தனே பாருங்க, என் மோனுக்கு வச்சாச்சு. அடுத்து என் மவளுக்கு, இப்போ என் மவளுக்கு. எங்களுக்கு சைட் டிஷ் கூட்டு இது தான். என் மாமா எடுத்து சாப்பிட்றான். எப்படியா இருக்கு? நல்லா இருக்கா? என்ன கறின்னு தெரியுமா இது? என்ன கறி? செப்பி கறியா? இப்போ என் மாவா எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கா? என்ன கறின்னு தெரியுதா? நீ தானே க்ளீன் பண்ண, அதெல்லாம் தெரிஞ்சிட்டோ. நல்லா தெரியுதா? உப்புலாம் இருக்கா? சரி, சூப்பர். என் மகனும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் இன்றைக்கி கூட்டு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுப்பி கறி. இதுதான் நம்ம இன்றைக்கி சைடிஷ், நைட்டோட சாப்பாடு. இன்னும் நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம். நம்மளும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். கூட்டு வச்சாச்சு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஊற்றியாச்சு. சாப்பிட்டு பார்த்துருவோம். நம்ம சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள், சிப்பிச்சாதை தான் முதல்ல சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பெரிய அளவில் விருந்துலாம் கிடையாது. அதே சாதை மீட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சங்கு சாதையை வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கும், சப்பு சப்புங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து உடம்புக்கு நல்லது, ஒரு மருந்து மாதிரி. இது மாதிரி கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் இது போல் சுவாரஸ்யமான அடுத்த வீடியோ சந்திப்பு பண்ணுறதில்ல. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ், இந்த கரை சார்ந்த வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். செம்ம சுவாரஸ்யமான வீடியோலாம் கிடக்கு. மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.